Joy to the world, the Lord is come. Let earth receive her King. டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்திருக்கிறது மயிலாடி சர்ச் தான். மயிலாடி சர்ச்னா நமக்கு ஞாபகம் வர்றது திரு வேதமாணிக்கம் அவர்களும் கனம் ரிங்கிள் தோபே அவர்களும் தான். அவங்க ரெண்டு பேரை பற்றி பார்க்கலாம் வாங்க. முதலாவது திரு வேதமாணிக்கம் அவர்களை பற்றி பார்க்கலாம். தென் திருவிதாங்கூரில் உள்ள மயிலாடி என்னும் ஊரில் வாழ்ந்து வந்த மகாராஜன் செல்வம், கல்வி, திறமை ஆகியன உடையவராக விளங்கினார். இவர் இளமையில் தன் தந்தையாரை இழந்து தன் தாயின் பராமரிப்பில் வாழ்ந்து வந்தார். 1799ஆம் ஆண்டு தம் அண்ணன் மகன் சிவகுருநாதனுடன் சிதம்பரம் சென்ற மகாராஜன் பின்னர் தஞ்சாவூரில் உள்ள உறவினர் வீட்டுக்கு சென்றார். அவர்களுடன் ஆலயத்திற்கு சென்றபோது அருள் திரு கோல போதகரால் மகாராஜன் வேதமாணிக்கம் எனவும் சிவகுருநாதன் மாசிலாமணி எனவும் ஞானஸ்நானம் பெற்று இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிந்து கொண்டு இருவரும் மயிலாடிக்கு வந்து கிறிஸ்தவத்தை போதித்தனர். அடுத்ததா கனம் ரிங்கிள் தோபே அவர்களை பற்றி பார்க்கலாம். கனம் ரிங்கிள் தோபே அவர்கள் 1770ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி பிறந்தார். இவர் தனது 18ஆம் வயதில் ஒரு கிறிஸ்தவ மறைப்பணியாளராக முடிவு செய்தார். 1803ஆம் ஆண்டில் LMS இயக்கத்தால் இந்தியாவுக்கு அனுப்பப்பட்டார். கனம் ரிங்கிள் தோபே 1804ஆம் ஆண்டு ஐரோப்பாவில் இருந்து தரங்கம்பாடிக்கு வந்து தமிழை கற்று இறைப்பணி ஆற்றி கொண்டிருந்தார். இந்த நேரத்தில்தான் தென் திருவிதாங்கூரின் மயிலாடியின் முதல் சீர்திருத்த திருச்சபை கிறிஸ்தவரான மகாராஜன் வேதமாணிக்கம் ரிங்கிள் தோபையை வந்து தரங்கம்பாடியில் சந்தித்து மயிலாடிக்கு வந்து இறைப்பணி ஆற்ற வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார். திரு மகாராஜன் வேதமாணிக்கத்தின் அழைப்பை ஏற்று 1806ஆம் ஆண்டு ஏப்ரல் 25ஆம் தேதியில் போதகர் ரிங்கிள் தோபே மயிலாடிக்கு வந்தார். பின்னர் 5 நாட்கள் மயிலாடியில் தங்கியிருந்த ரிங்கிள் தோபே ஆலயம் கட்டுவதற்கு அனுமதி கிடைக்காமையால் அவர் பாளையங்கோட்டைக்கு திரும்பிவிட்டார். கனம் ரிங்கிள் தோபே 2வது முறையாக 1807ஆம் ஆண்டு பிப்ரவரி 28ஆம் நாள் வந்தபோது மயிலாடியில் ஆலயம் கட்டுவதற்கு அனுமதி கிடைத்தவுடன் மயிலாடியில் வந்து நிரந்தரமாக தங்கினார். ஆலயம் கட்டுவதற்கான இடத்தை திரு வேதமாணிக்கம் கொடுத்தார். கனம் ரிங்கிள் தோபே அதை சிறு தொகை கொடுத்து அவ்விடத்தை விலைக்கு வாங்கினார். மயிலாடியில் இன்று ஆலயம் இருக்கும் இடத்தில் 1809ஆம் ஆண்டு மே மாதம் ரிங்கிள் தோபே போதகரால் ஆலயத்திற்கான அடிக்கல் நாட்டப்பட்டு செப்டம்பர் மாதம் அர்ப்பணம் செய்யப்பட்டது. ஆலயத்தின் நீளம் 40 அடி, அகலம் 12 அடி ஆகும். இப்போ நீங்க பார்த்து கொண்டு இருக்கிற இந்த ஆலயம் மயிலாடியில் ரிங்கிள் தோபே 1809இல் கட்டிய ஆலயம் ஆகும். 1816ஆம் ஆண்டு ஜனவரி 23ஆம் நாள் பொறுப்புகள் அனைத்தையும் வேதமாணிக்கம் தேசிகரிடம் ஒப்படைத்துவிட்டு பிப்ரவரி 5ஆம் நாள் கொல்லத்திலிருந்து கப்பல் பயணம் மேற்கொண்டார். கப்பலில் செல்லும் வழியில் கப்பலில் மரித்து கடலில் அடக்கம் பண்ணப்பட்டார். கனம் ரிங்கிள் தோபையை தொடர்ந்து அருள் திரு சார்லஸ் மீட் 1818ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் வாரத்தில் மயிலாடியை வந்தடைந்து வேதமாணிக்கம் தேசிகரிடமிருந்து பொறுப்புகளை பெற்றுக்கொண்டு இறை பணி ஆற்றினார். கனம் ரிங்கிள் தோபே கட்டிய ஆலயத்தின் பின்பகுதி பல ஆண்டுகளுக்கு பின்னர் இட நெருக்கடியால் விரிவாக்கம் செய்யப்பட்டது. மீண்டும் ஏற்பட்ட இட நெருக்கடியால் ஆலயம் முற்றிலும் அகற்றப்பட்டு அதே இடத்தில் புதிய ஆலயம் கட்டப்பட்டது. பல ஆண்டுகளுக்கு பின்னர் இவ்வாலயத்தின் பின்பகுதி சிலுவை வடிவில் விரிவாக்கம் செய்யப்பட்டு 1932ஆம் ஆண்டு டிசம்பர் 17ஆம் நாள் அர்ப்பணம் செய்யப்பட்டது. மயிலாடி ஆலயம் 1965ஆம் ஆண்டு மீண்டும் ஏற்பட்ட இட நெருக்கடியால் பழைய ஆலயத்தை நடுவில் வைத்து கொண்டு 1966ஆம் ஆண்டு மே மாதம் 13ஆம் நாள் புதிய சிலுவை வடிவிலான ஆலயத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்டு 1/4 நூற்றாண்டாக கட்டப்பட்டு 1991ஆம் ஆண்டு செப்டம்பர் 27ஆம் நாள் அர்ப்பணம் செய்யப்பட்டது.
இப்போ நீங்கள் பார்க்குறது மயிலாடி சர்ச் காம்பவுண்டில் காணப்படுகிற ஒரு கிணறு. இந்த கிணறு கொடிய பஞ்சத்தால் துன்பப்பட்ட மயிலாடி மக்களின் துயர் துடைக்கும் நோக்கில் கிபி 1813ஆம் ஆண்டு அருள் திரு ரிங்கல் தோபே அவர்களால் தோற்றுவிக்கப்பட்டது. இப்போ நீங்கள் பார்க்குறது கனம் ரிங்கல் தோபே அவர்கள் தாம் தங்குவதற்காக அமைக்கப்பட்ட குடிசை இருந்த இடம். இப்பொழுது எழுப்புதல் கூட்டங்கள் நடைபெறும் மேடையாக காணப்படுகிறது. இன்றும் மயிலாடி ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆசீர்வாதம் நிறைந்த இடமாகவும் கனம் ரிங்கல் தோபே மற்றும் திரு வேதமாணிக்கம் தேசிகர் ஆகியோரை நினைவுகூரும் இடமாகவும் திகழ்ந்து வருகின்றது. ரிங்கல் தோபையின் இறை அர்ப்பணத்திற்கு இன்று கன்னியாகுமரி பேராயம், தென் கேரள பேராயம், கொல்லம், கொட்டாரக்கரை பேராயம் என்னும் 3 பேராயங்கள் சான்றுகளாக தலை நிமிர்ந்து நிற்கின்றன. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கனம் ரிங்கல் தோபே அவர்களின் நினைவாக கட்டப்பட்ட மணிகோபுரம் ஆகும். இப்போ நீங்கள் பார்க்குறது அருள் திரு ரிங்கல் தோபே மியூசியம் ஆகும். இதில் அவர் பயன்படுத்தின பொருட்கள் எல்லாம் காட்சிக்காக வைத்திருக்காங்க. வாங்க அப்படி மியூசியத்தை சுற்றி பார்க்கலாம். நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். 너와 시작하는 하루 마치 내 인생의 포커스가 지금에 맞춰진 걸까. 따뜻한 모닝커피의 향기가 오늘 하루도 날 기대하게 만드는 걸. 우리 오늘은 또 어떻게 지낼까. 너의 눈만 바라봐도 내 모든 걸 다 알 것 같아. 우린 너무 완벽하게 모든 게 다 잘 맞아서 가끔 난 걱정이 돼. 네가 날 떠나가 버릴까. 쓸데없는 다른 걱정 따윈 생각하지 말기로 해. 오늘은 우리 기다렸던 데이트 날이야. 손을 잡아줘. இப்போ நீங்கள் பார்க்குறது ஹிஸ்ட்ரி பில்லர். இது சர்ச்சுக்கு முன்னாடி அமைந்திருக்குது. சர்ச்சுடைய ஹிஸ்ட்ரி அதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த ஆலயத்தின் அருகாமையில் உள்ள சமுதாய நலக்கூடம். 내일은 또 어떤 곳을 너와 함께 가볼까. 너와 함께 먹고 싶었던 명동 길거리 음식 내일 그걸 먹으러 가볼까. 너와 마주 앉은 지금이 난 좋아. 너의 마음도 알 것 같아 모두가. இப்போ நீங்கள் பார்க்குறது ரிங்கல் தோபே ஹையர் செகண்டரி ஸ்கூல். இது மயிலாடியில் உள்ளது. இங்கு அநேக மாணவர்கள் பயனடைந்து வருகிறார்கள். ரோட் சைடில் இருக்கிற இந்த ஸ்கூல் எவ்வளவு அழகாக இருக்குது பாருங்கள். இதுவரை மயிலாடி சர்ச் ஹிஸ்ட்ரியை பார்த்தோம். இன்னொரு வீடியோவில் இன்னொரு சர்ச் ஹிஸ்ட்ரியை பார்க்கலாம். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.